கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேச மொழியினர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நாம் அநேக தரம் நாம் படித்திருப்போம். ஆனால் அதை அதிகமாக கூர்ந்து தியானிப்பது என்பது சொற்பமானவர்களே. காரணம், எனக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு வியாதி இல்லையே, நான் எதற்கு அதை தியானிக்க வேண்டும் என்று அநேகர் அதை படித்து மட்டும் சென்று விடுவார்கள். ஆனால் அதை நாம் அந்த அதிகமாக படிக்க தியானிக்க அநேக வேறு சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த சத்தியத்தை குறித்து, இந்த ஸ்ரீயை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 ஆகமங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் ஆதாரமாக மார்க் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வரை உள்ள வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெனசரேத்து கடலுக்கு அப்புறமாக 2 தீய ஆவிகளால் பிடிக்கப்பட்டவர்களை அந்த ஆவிகளை விரட்டி விட்டு குணப்படுத்தி விட்டு பிற்பாடு கடல் கடந்து வரும் பொழுது இந்த பட்டணத்துக்கு வருகிறார். அப்பொழுது அதிகமான கூட்டம் அவரை நெருக்கிட்டு, மிகவும் அதிகமான கூட்டம். அப்படி என்றால் அவர்கள் யார்? ஒருவர் நெருக்கி கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வந்து எப்படியாவது ஒரு சுகத்தை பெற்றுவிட வேண்டும் என்ற சீஷர்களும் அவர்கள் பாதுகாப்பாக அவரை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது இந்த பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 5:25. அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான இவைகளை எல்லாம் செலவழித்தும் குணமுடியாமல் அதிக வருத்தப்படுகிற போது, பிரியமானவர்களே, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து கூட 12 வருடம் அதிகமாக உதிர ஊரல். அப்படி என்றால் எவ்வளவு பலவீனப்பட்ட ஸ்திரீயாக இருந்திருப்பார். இவள் ஒவ்வொரு வைத்தியராக மாற்றி சென்று கொண்டே இருக்கிறார். ஆனால் எந்த வைத்தியராலும் இந்த காரியத்தை இவளுக்கு சுகப்படுத்தவே முடியவில்லை. நாளுக்கு நாள் அவளுடைய வியாதி அதிகப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. அவள் பலவீனப்பட்டு கொண்டே தான் இருக்கிறார். பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் நெடுங்காலமாக ஒரு காரியம் நமக்கு இருதயத்தில் வாட்டி கொண்டு இருக்கும் பொழுது, அது நடைபெறாமல் இருக்கும் பொழுது, நாம் இந்த 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல்தான் இருக்கிறோம். அநேக வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒரு காரியமும் அறியாமல். ஏனென்றால் நீங்கள் லூக்கா 8:43 இதை படிக்கும் பொழுது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள தன் ஆஸ்திகளையெல்லாம் வைத்தியர்கள் செலவழித்தும் ஒருவனாயிலும் சுத்தமாக்கப்படாமல் இருந்த ஒரு ஸ்திரீ. ஒருவனாயிலும் சுத்தமாக்கப்படாமல் இருந்த ஒரு ஸ்திரீ. பிரியமானவர்கள், இன்று கூட அநேகர் குழந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது அதிக வருத்தத்தோடு இந்த பணிபாடுள்ள ஸ்திரீயை போல் இருக்கிறார்கள். அவர்களும் தங்களுடைய ஆஸ்திகளை எல்லாம் ஒரு வைத்தியர் பார்த்து அவர்கள் செலவழித்தும் ஒருவனாகிலும் அவர்களால் இந்த பிள்ளை பாக்கியம் பெறாமல் இருப்பார்கள். இல்லை என்றால் அநேக ஒரு தீராத வியாதியால் வருத்தப்படுகிறவர்கள் வைத்தியர் பார்த்து அநேக வைத்தியர்களால் சுத்தமாக்க கூடாமல் தங்களுடைய ஆஸ்திகளை எல்லாம் செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் எப்படி இருந்தாலும் அநேக வருடங்களாக ஒரு காரியத்தினால் நாம் பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது நாம் இந்த பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை போல்தான் காணப்படுகிறோம். எப்பொழுது குணமாக்கும்? இந்த வைத்தியரை சென்று பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வைத்தியரை கூடுவார்கள். நீங்கள் அந்த வைத்தியரை கொண்டு பாருங்கள், பச்சில வைத்தியம் பாருங்கள், மூலிகை வைத்தியம் பாருங்கள், அங்கு குணமாகிறது என்று கேட்டு எவ்வளவு பேர் அங்கு இங்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல் நாம் அநேகம் தரம் மனம் ஒடிந்து போய் நாம் சரீரத்தில் வியாதியின் வேதியினால் துக்கப்பட்டு என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய பேருக்கு தான் இந்த ஒரு காரியம் வேதாந்தத்தில் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால்
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்கள், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஒருவேளை கடன் பிரச்சனையினால் நீங்கள் 12 வருடமாக காதல் கஷ்டப்படுகிறீர்களோ, இல்லை ஒரு திருமணமாகாமல் கஷ்டப்படுகிறீர்களோ, இல்லை வியாபாரத்தினால் ஒழிந்து கஷ்டப்படுகிறீர்களோ, எப்படி நான் எமிழ்ந்து நிற்க முடியும் என்று நினைக்கிறீர்களோ, அவர்களெல்லாம் இந்த பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயின் கூட்டத்தில் தான் இருக்கிறார்கள். எல்லா ஆஸ்தியும் செலவிடத்தும் சற்றேறும் உடம்படியாமல் அவள் இருந்தாள். ஆனாலும் அவள் செய்த காரியம் மார்க் 5:27, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். இந்த ஸ்திரீ செய்த ஒரு காரியம் ஒரு விசுவாச காரியம். அவர் எத்தனை ஜனக்கூட்டம் நெருக்கி கொண்டிருந்தது என்று தெரியாது. அவர்கள் எல்லாமே ஆண் மக்களாக தான் இருந்திருப்பார்கள். ஏனென்றால் பெரிய பைல்வான்கள் போல் 12 சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கவர் பண்ணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மீறியும் கட்டுக்கடங்காத கூட்டம், அங்கு ஆண்கள் கூட்டம் தான் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏராளமான பேர். பிற்பாடு பெண்கள் தான், சற்று பெண்கள் கூட தைரியமாக அவரை தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இப்படி ஒரு ஜனக்கூட்டத்தில் பின்னாக அவள் செய்த வைராக்கிய வாஞ்சை என்றால், அவள் நான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்பட்ட உடனே அவள் செய்த காரியம், நான் இனி எந்த வைத்தியரை மட்டும் செல்ல மாட்டேன், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். இந்த மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் யாரையும் சுகப்படுத்தினமாக தெரியவில்லை. அவர் தொட்டு சுகமாக்கினார், வார்த்தையினால் சுகமாக்கினார், இன்னும் பல்வேறுபட்ட காரியங்களில் தான் செய்து கொண்டிருந்தார். அனைவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடமிருந்து ஏதாவது அவர் தன்னை தொட வேண்டும் என்றுதான் நெருக்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் இவளோ அவரை தொட்டு விட்டாள். பாருங்கள், எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள், எத்தனை பெரிய ஒரு விசுவாச அறிக்கை பாருங்கள். இப்பொழுது என்னால் ஒன்றும் முடியாது, நான் இனி எந்த வைத்தியரிடம் நான் செல்ல போவதே இல்லை, இந்த ஜனக்கூட்டத்திற்குள் எப்பாடுபட்டாலும் நெருக்கி சென்றாலும் அவருடைய ஓரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று ஒரு பாசிட்டிவ் அறிக்கை சொல்கிறாராம். பிரியமானவர்களே, இதுதான் விசுவாச அறிக்கை. விசுவாசம் என்பது ஏதோ ஒன்று புதிதானது ஒன்று, அது நமக்கெல்லாம் கிடைக்காது. அதிகமாக ஜெபத்தில் இருக்கிறவர்களுக்கு தான், அதிகமான பரிசுத்தவான்கள் தான், அதிகமான ஊழியக்காரர்களுக்கு தான் விசுவாசம் என்பது இருக்கும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த ஸ்திரீயை பாருங்கள், அவள் எவ்வளவு தூரம் யூத ஸ்திரீயா என்றெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவளுக்கு வேண்டியது சுகம்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொட வேண்டும், நான் தொட்டு விடுகிறேனே, அவர் என்னை தொடாவிட்டாலும் பரவாயில்லை, அவருக்கு முன் சென்று நான் அறிக்கை செய்ய முடியாத ஒரு காரியம். இந்த ஒரு வியாதி என்பது மற்ற ஆண் மக்களுக்கு முன்பாக சொல்ல முடியாத ஒரு வியாதி. நாமும் கூட அநேக தரம் நம்முடைய காரியங்களை மற்றவர்களுக்கு முன்பாக விளக்கி சொல்ல முடியாமல் தவிர்த்து கொண்டே இருப்போம். யார் என்னுடைய கஷ்டத்தை உணர்ந்து கொள்வார்கள், யார் என்னை இந்த காரியத்தை எல்லாம் சேர்த்து இதற்கெல்லாம் ஒரு விடிவு கிடைக்குமா என்றெல்லாம் அவள் நினைத்து கொண்டு அவளை ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். நான் போய் அவளுடைய வஸ்திரத்தை தொட்ட சொஸ்தமாவேன் என்று சொல்லி உடனே பின் சென்று அவளை தொட்டாள். நாம் பிரியமானவர்களை, எவ்வளவு கூட்டம் நெருக்கி கொண்டிருந்தாலும் அதற்குள்ளாக முண்டியடித்து கொண்டு அவளை எவ்வளவு பேர் அதட்டினார்களோ தெரியாது. ஏன்மா ஒரு பெண் பிள்ளை ஓடி வருகிறாள் என்று. ஆனால் நான் ஒரு மாதா டிவியில் இதே ஒரு காரியத்தை அவர்கள் நாடகமாக நடித்து காட்டுகிறது பொழுது, இந்த பெண் ஒரு ஆண் வஸ்திரம் தரித்தவளாக ஆண் வஸ்திரம் தரித்து கொண்டு உள்ளாடி வந்து அவள் வஸ்திரத்தை தொட்டதாக காண்பித்தார்கள். அது எனக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தது. காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நிறுத்து கொண்டவர்கள் எல்லாம் ஆண் மக்கள் தான். அந்த ஆண் மக்கள் கூட்டத்தில் அவள் சென்று தொட்டால் அவளை நிச்சயமாக அதட்டி தள்ளியிருப்பார்கள். ஆனால் அவளும் தன்னை ஒரு ஆணாக உருமாற்றி கொண்டு வஸ்திரத்தை மாற்றிக்கொண்டு தொட்டதாக அந்த படத்தில் காமித்தார்கள். அது நன்றாக இருந்ததுதான். பிரியமானவர்களே, அப்படி ஒரு நெருக்கி கொண்டிருக்க காரியங்களை விட்டுவிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னேறி வந்து தொட்டால் நம்முடைய காரியங்களிலும் கூட அநேகர்
அதிக பாரமான காரியங்களால் நம்மை வருத்தி கொண்டிருக்கிற காரியங்களால் நாம் அலட்டி கொண்டு இருக்காதபடி முன்னேறி சென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொடுகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, யார் என்னை மிதித்து தள்ளினா கூட காரியமில்லை, அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தண்டை மறித்தால் கூட பரவாயில்லை என்று சொல்லி யாருடைய பேச்சை குறித்தும் கவனிக்காமல், யாரை குறித்தும் கவலைப்படாமல், தனக்கு சுகம் வேண்டும், தன்னுடைய வியாதி நீக்குவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையை கொண்டு வந்து அவள் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டாள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது, இனிமேல் எந்த காரியத்தையும் பலிக்காது என்று அநேகர் நம்மை தூற்றும் பொழுது நாம் விசுவாசத்தினால் நிலை குலைந்து இருக்கும்போது இந்த காரியத்துக்கு எந்த விடியும் வராது, நீ அவ்வளவுதான், நான் இந்த இதனால் இருந்து நான் இறந்து விடுவேன் என்று நினைக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் நமக்கு விடிவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிச்சயத்தை நம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடிக்கடி நாம் சொல்ல வேண்டும், இந்த ஸ்திரீயை போல் இந்த ஸ்திரீ அறிக்கை பண்ணினாள், அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலும் சுஸ்தமாவேன் என்று சொல்லிக்கொண்டு ஓடி வந்தாள். நாமும் கூட ஆண்டவரை, நாம் உம்மை தொட்டாலும் நான் சுகமாக்குவேன், நீதான் எனக்கு கதி, நீதான் எனக்கு பாடுகளை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி எந்த கூட்டம் என்று குறிக்கிறது அவதூறான பேசுகிற மக்கள் தான். மக்கள் நம்மை சூழ்ந்திருக்க மக்கள் யாருமே நன்மை குறித்து நல்லதாக சொல்ல மாட்டார்கள். அதுவும் ஒரு வியாதியின் கொடுமையினால் துயரப்பட்டு இருக்கும் பொழுது, ஒரு வறுமை பிடியினால் துயரப்பட்டு இருக்கும் பொழுது, குழந்தை இல்லாத பாக்கியத்தினால் நாம் துயரப்பட்டு இருக்கும் பொழுது நமக்கு ஆறுதலாக யாருமே சொல்ல மாட்டார்கள். எல்லாம் ஏதாவது குறை சொல்லிக் கொண்டேதான் இருப்பார்கள். அந்த குறை சொல்லுவதெல்லாம் துரைத்து விட்டு இயேசு கிறிஸ்துவின் பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். நடந்தது என்ன? நம்பிக்கையோட விசுவாச பிரயாணம் நம்பிக்கையோட தொட்டாள். இதே அதிகாரத்தில் மத்தேயு 9:24 அவருடைய வஸ்திரத்தை ஆயினும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இங்கு மார்க் அதிகாரத்தில் வஸ்திரத்தை தொட்டாள் என்று இருக்கிறது, ஆனால் இங்கு மத்தேயு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் என்று கூறப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்கள், எப்படி குனிந்து அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாளா? இல்லை, அவள் முன்னாக வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை அவள் தொட்டாளா என்று தெரியவில்லையாம். பிரியமானவர்கள், எவ்வளவு ஒரு கடினமான காரியம் பாருங்கள். எத்தனை ஆம்பளைகள் நெருக்கி கொண்டிருந்தாலும் ஓடி வந்து அவர் பின்னாக குளிர்ந்து தாழ்மையாக அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை தான் அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். வஸ்திரத்தின் ஓரத்தையாலும் தொட்டால் நான் சுஸ்தமாவேன் என்று உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு வந்து எந்தவித காரியத்தையும் பார்க்காமல் தொட்டி விட்டலாம். நம்முடைய காரியம் கூட எப்படியாவது இன்றைக்கு நான் ஆண்டவராக பிரசனத்தை, இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தை உணர வேண்டும் என்று நம்முடைய ஜெப வாழ்க்கையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை வாழ்க்கையிலும் உறுதியாக நாம் அவரை பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய வசனத்தின் ஓரத்தை தொடும் பாக்கியத்தை நாமும் பெற்றவர்களாக நாம் காணப்படுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உடனே சுகம் அடைந்தார். மார்க் 5:29 உடனே அவளுடைய உதரத்தின் ஊழல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமானதை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். பிரியமானவர்களே, இந்த ஸ்திரீ தன்னுடைய வேதனை நீங்கி ஆரோக்கியமானதை தன் சரீரத்தில் உணர்ந்தாள். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் தொடும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வேதனை நீங்கி ஆரோக்கியமானதை நாம் உணரலாம். அடிமைக்கு கூட இப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு ஒரு தெய்வீக சுகத்தை அருளினார். நானும் கூட இப்படி ஒரு அதிக உடலினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, அதிகமாக ஒரு நாள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம், ஒரு பெரிய மனித கரம், ஒளியுள்ள கரம் போல் வந்து என்னுடைய யூட்ரஸை தொடுவதை நான் பார்த்தேன். உடனே எனக்கு ஒரு சரீர சுகம் ஒரு 30 நாள் கழித்து எனக்கு கிடைத்தது. அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். நான் வீட்டில் இருக்கும் பொழுது கூட ஒருத்தர் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு தங்கி ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து இங்கே உள்ள ஒரு ஸ்திரீக்கு தெய்வீக சுகம் கிடைத்தது என்று சொன்னார்கள். பிரியமானவர்களை, நான் இந்த ஒரு காரியத்துக்கு நான் சாட்சியாக உலகமெங்கும் சொல்ல முடியும். நானும் கூட இந்த ஸ்திரீயை போல உதிரவுறினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரம் என்னை வந்து தொட்டு சுகப்படுத்தினது. நான் அதற்கு ஒரு தெய்வீக சுகம் பெற்றதுக்கு சாட்சியாக இருக்கிறேன். இவள் உடனே தன்னுடைய உதிர ஊரல் நீங்கி சுகம் பெற்றதை தன் சரீரத்தில் உணர்ந்தாள். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை
எப்பொழுதும் கிட்டி நெருக்கி செல்லும் பொழுது வருகிற பதிலெல்லாம் ஜஸ்ட் இமீடியட், நாட் டிலேய்டு. நீங்கள் ஒரு மருத்துவரிடம் சென்றால் அவர் சொல்வார்கள் 3 மாதம் இதை எடுக்க வேண்டும், பத்தியம் இருக்க வேண்டும், 1 வாரம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி உங்களை பயமுறுத்துவார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் வரும்பொழுது உடனே எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் உடனடியாக தீர்வு. அதுதான் அவர் தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துகிறது. நாம் அந்த ஒரு சிறு துளி அளவு ஒரு விசுவாசம் இருந்தால் போதும், நாம் பெரியதான காரியங்களை உடனடியாக தீர்வு காணலாம். எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் அவருடைய சமூகத்தை கிட்டி சேரும் பொழுது உடனடியாக ஒரு பதில் கிடைக்கும். அந்த பதிலை பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறிக்கூட்டோட சில காரியம் செய்வார். அந்த காரியத்தை நாம் வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக. இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழா இருக்கவில்லை, இப்படி ஒரு ஸ்திரீ என்னை தொட்டு சுகம் பெற்றுக் கொண்டாளே என்று உணர்ந்து அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்த விரும்புகிறார். மார்க் 5:30, உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த விசுவாச தொடுதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடம்பிலிருந்து ஒரு வல்லமையை புறப்பட செய்தது. நாமும் கூட ஜெப கூட்டங்களில் நாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அநேக திரள் கூட்டம் வந்திருப்பார்கள். ஒரு வல்லமையான பிரசங்கியார் என்றால், தெய்வீக வல்லமை பெற்றவர் பிரசங்கியார் என்றால் அதிகமான கூட்டம் வருவார்கள். எதற்காக? இவரிடமிருந்து நாம் ஏதாவது ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், தீராத காரியத்துக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்றுதான். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் அந்த வல்லமையை உணர்வார்கள். காரணம், அவர்களுடைய ஜெபம், அவர்களுடைய உள்ளத்தின் தாக்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஒரு வல்லமையை புறப்பட செய்கிறதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நாம் வெறுமனே ஜெபம் செய்து பாக்கியமில்லை. அது ஒரு 5 நிமிடம் ஜெபமாக இருந்தாலும், ஒரு 10 நிமிடம் ஜெபமாக இருந்தாலும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை புறப்படுகிற செய்கிற ஜெபமாக இருக்க வேண்டும். இந்த ஸ்திரீ தன் உள்ளத்தில் சொட்டி கொண்டு வந்து யாரை பற்றியும் கவலைப்படாமல் ஓடி வந்து தொட்டது போல நாமும் கூட எந்த சிந்தனையும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எனக்கு வேண்டும், அவர் மட்டும்தான் என் வாழ்க்கையில் சுகமளிக்க முடியும், தீராத பிரச்சனைக்கு விடுதலை அளிக்க முடியும் என்று நாம் நினைத்து கொண்டு அவரோடு அவரை நெருங்கி சேர்ந்தால் நிச்சயமாகவே நாம் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு அவரிடம் இந்த வல்லமை புறப்படுவதை நாம் அறிந்து கொள்ளலாம். எலியா தீர்க்கதரிசி கூட பாருங்கள், அவர் ஒரு பெரிய ஜெபம் ஒன்றும் பண்ணவே இல்லை. அவர் வாய்க்கால்களை வெட்டி காளையை துண்டாக்கி அதில் 2 தண்ணீரையும் ஊற்றி தேவனே இறங்கும் தேவனே இறங்கும் என்று சொன்ன பொழுது அங்கு அக்கினி இறங்கி எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது. ஆம் பிரியமானவர்களே, நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணும் பொழுதுதான் ஆண்டவர் கேட்கிறார். அதுவும் நல்லதுதான், அது நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஏதுவாகும். ஆனால் இந்த பெண் அந்த பின்னாடி கூட்டத்திலிருந்து முன்னாடி வருவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டால் என்று தெரியாது. அந்த நேரமும் அனைத்தும் ஜெபம் நேரமாக நாம் கணக்கிடப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்ட பொழுது உடனடியாக அவரிடமிருந்து வல்லமை பெறப்பட்டு தன் உதிர ஊதல் நீங்கி சுகமடைந்ததை கண்டு கொண்டால் நாம் பிரியமானவர்களை, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஜெபத்தில் குறைவுபடாமல் சோர்ந்து போகாமல் வேதவாசிப்பில் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தீராத பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு காண முடியும். ஒரு வைராக்கியம் வாஞ்ச வேண்டும், எல்லா காரியத்திலும் ஒரு வைராக்கியம் வேண்டும். ஏனோ தானோ என்று அலசரிப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது எந்த காரியமும் நமக்கு நடக்காது. இதுதான் வேண்டும் ஆண்டவரே, இந்த காரியத்திற்கு உங்களுடைய பதில் என்ன, நீ சொல்ல வேண்டும், நான் நினைவுக்காரர்களால் கூனி குறிகிறேனே அவமானப்பட்டு திரிகிறேனே என்று தேவனுடைய சமூகத்தில் நாம் சேரும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஒரு பெரிதான காரியத்தை கள்ளலாம். இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறார், என் வஸ்திரத்தை தொட்டது யார்? இப்பொழுது சீஷர்களுக்கெல்லாம் இது காரியம் ஒரு வினோதமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமாக கவர் செய்து அவரை யாரும் நெருக்கி விடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு அவர்களும் கூட இயேசு கிறிஸ்துவை தொட்டு கொண்டுதான் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இந்த சீஷர்களுக்குரிய மார்க் 5:31, அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உண்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்று கேட்டார்கள். எத்தனை பெரிய நெருக்கமான காரியங்கள் இருந்தும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார்கள். இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை விசுவாசத்தோடு சீஷர்கள் யாரும் தொடவில்லைனால் அவர்களுக்கு அந்த தேவையில்லை.
மற்றவர்கள் யாரும் இந்த ஒரு காரியத்தை செய்ய மனதில் நினைக்கவே இல்லை. ஒரு நூதனமான காரியத்தை இந்த பெண் செய்து தொட்டது யார் என்று கேட்கிறீர்கள் என்று சீஷர்களே கூட சொன்னார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மற்றவர்கள் அவர்களுக்கு வினோதமாக கேட்கத்தக்கதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அதிசயத்தை நம் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்படி இந்த காரியம் இவர் இப்படி போய் கேட்கிறீர்களே, இதெல்லாம் முடியுமா என்றெல்லாம் நினைக்கத்தக்கதாக நினைப்பதற்கும் எண்ணிக்கைக்கும் மேலாக நமக்குள் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லும் பொழுது மார்க் 5:32 இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். பிரியமானவர்களை, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த செய்தவளை காணும்படி தன் சுற்றிலும் பார்த்தார். அப்பொழுதுதான் அந்த ஸ்திரீ தான் மறைந்து இருக்கவில்லை என்று மார்க் 5:32 தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு முன்பாக சொன்னார். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நன்மையை பெற்ற பொழுது ஒரு புதியவித காரணத்தின் மூலமாக இந்த ஒரு பெண் மட்டும்தான், எல்லான கூட்டங்கள் நெருக்கி கொண்டிருந்தது, இந்த ஒரு பெண் மட்டும்தான் விசுவாசத்தோடு வந்து அவள் வஸ்திரத்தை தொட்டதினால் ஒரு வல்லமையை புறப்பட செய்தது. அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்த விரும்பி சுற்றுமுற்றும் பார்த்து என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். இப்பொழுது எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்பாக நான் வர முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த ஸ்திரீ இப்பொழுது அவர் முன்பாக வரவைத்து அப்பொழுது பயந்து நடுங்கி பாதத்தில் விழுந்து உண்மையெல்லாம் சொன்னார். பிரியமானவர்கள், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் விசுவாசத்தை நினைவுதானம் என்று விட்டுவிடுகிற தேவன் அல்ல. அது சிறிய காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன். இங்கு பெரிய மனிதர்கள் என்று கணக்கெடுக்கும் பொழுது சீஷர்கள் எல்லாம் அவரை சுற்றி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு எந்த தேவையும் அவ்வளவு அவசியம் இல்லை. ஆனால் இந்த ஒரு பெண், வியாதியால் நடுக்கப்பட்ட பெண், வியாதியால் உருக்குலைந்த பெண் ஓடி வந்து கூட்டத்தின் நடுவாக நெருக்கி கொண்டு வந்து யார் என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்லை என்று வஸ்திரத்தை தொட்ட பொழுது உதிரவூரல் நீங்கி சுகம் பெற்றதை போல அந்த சுகத்தை கனப்படுத்த வேண்டி யார் என்னை தொட்டது என்று கேட்கிறாராம். பிரியமானவர்கள், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறிய ஜபமோ பெரிய ஜபமோ அவர் வாழா விடுகிற தேவன், எல்லாரையும் கனப்படுத்துவார். அனைத்து தரங்களில் நாம் நினைத்து கொண்டிருக்கிற பொழுது நான் இணையாக இருக்கிறேன், நான் கருத்தனாக இருக்கிறேன், நான் ஒன்றுக்கும் உதவாதவன், என்னுடைய ஜபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்பாரா? பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், வல்லமையான பிரசங்கமார்கள் ஜபத்தை தான் கேட்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை பிரியமானவர்களை, ஒரு சிறிய ஜபத்தை கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டு கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் கூட்டத்துக்கு முன்பாக ஒரு சாட்சியாக ஏற்படுத்தினார். நாமும் கூட நாம் பெற்ற அநேக காரியங்களை குறித்து அநேகருக்கு நாம் சாட்சியாக சொல்ல வேண்டும். இந்த பெண் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக உண்மையை சொன்னாலாம். அந்த காலத்தில் எல்லாம் யூதமன கணக்குப்படி இப்படிப்பட்ட ஸ்திரீகள் இந்த கூட்டத்தில் வரவே கூடாது, அது ஆண் கூட்டத்தில் வரவே கூடாது. அதனால்தான் அவர் பயந்து நொடிங்கி வஸ்திரத்தின் ஓரத்தை தட்டாள். ஆனால் அப்படி இன்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ட்ரெடிஷனை எல்லாம் மாற்ற வந்தவர். பழைய பட்ட பீதாம்பரமான எல்லா கட்டளைகளையும் நியாயப்பிரமாணத்தை எல்லாம் உரித்து போட்டு அதையெல்லாம் புதிதாக்க வந்தவராக இருந்தபடினால் அவருக்கு முன்பாக இந்த உண்மையை சொன்ன பொழுது அவர் எந்த காரியத்தையும் அவர் சொல்லவே இல்லை. ஆனால் அவர் சொன்னது மார்க் 5:34 அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். பிரியமானவர்களே, இங்கு ரட்சிப்பின் நிச்சயத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணுக்கு கொடுத்தார். நம் பெற்ற அனுபவங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடமிருந்து பெற்ற காரியங்களை சிறிய காரியமோ பெரிய காரியமோ நாம் அநேருக்கு முன்பாக சாட்சியாக சொல்லும் பொழுது நமக்கு ரட்சிப்பு நிச்சயம் கிடைக்கும். நாம் அநேகம் தரம் பண்ணுவதெல்லாம் அநேக காரியங்களை பெற்று அனுபவித்து விட்டு இதற்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டுமா, இதையெல்லாம் சாட்சியாக சொல்ல வேண்டுமா என்று வாழா இருக்கும் பொழுது நாம் ரட்சிப்பு நிச்சயத்தை பெறாத மக்களாக தான் அநேக கிறிஸ்துவ கூட்டங்கள் இருக்கிறார்கள். காரணம், ஒரு கிறிஸ்துவிடம் சென்று நீங்கள் ரட்சிக்கப்பட்டதின் நிச்சயம் இருக்கிறதா என்று கேட்டீர்களா என்றால், நான் தான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேனே, பரம்பரையாக எங்கள் குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமே, நானே ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் கூப்பிட்டு சொல்லுவார்கள். காரணம், அந்த ரட்சிப்பு நிச்சயத்தை மகத்துவத்தை உணராத மக்களாக இருக்கிறார்கள். ஆனால் இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த சுகத்திற்கு மேலான ஒரு கிஃப்ட்,
சாட்சியாக சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு gift கொடுக்கிறார். இங்கு இந்த ஸ்திரீக்கு கொடுத்த gift என்ன என்றால் ரட்சிப்பு நிச்சயம். ரட்சிப்பே ஒரு நமக்கு கொடுக்கிற ஒரு gift தான். இது உங்களால் உண்டதல்ல, தேவனால் தந்த ஈவு என்றுதான் கூறுகிறார். நாம் அந்த ஈவை பெற்ற மக்களாக நாம் காணப்படுகிறோமா? வேதனை நீங்கி சுகமா இரு என்றார். தட் மீன்ஸ் இஸ் a present continuous tense. அந்த வியாதி திரும்ப வரவே வராது. அந்த வாழ்க்கை அந்த வாதியின் சோடு கூட இல்லாமல் ஆண்டவர் மறைத்து போட்டார். பிரியமானவர்கள், இதுதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தைரியமாக எல்லாருக்கும் முன்பதாக இருந்து சாட்சி சொல்லும் பொழுது ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு சுக வாழ்வையும் பெற்று நீடித்த காலமாக இருக்கலாம். இன்று அநேக காரியங்களில் நாம் ஆண்டவர் ஏன் ஒரு வியாதிப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிறோம் என்றால் சின்ன சின்ன காரியங்களை கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக சொல்லாமல் ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாமல் நாம் கிறிஸ்தவர்களும் மற்ற பிரஜாதி மக்களை போல ஒடுக்கப்பட்டு நொடுக்கப்பட்டு அங்கு சென்றால் குணமாகும், இங்கு சென்றால் குணமாகும், இங்கே போன பாருங்கள் என்று ஓடித்திரிந்து கொண்டே இருக்கிறோம். அந்த ஓடித்திரிதலெல்லாம் நம்முடைய பணத்தை தான், நம்முடைய செல்வத்தை தான் கரைக்குமே ஒழிய ஒரு காலம் ஒரு தீர்வை கொண்டு வராது. ஆனால் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஓடி ஓடி வந்து வஸ்திரத்தின் ஓரத்தையாயினும் தொட்டால் நாம் சுகமாவேன் என்று உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு விசுவாச அறிக்கை செய்து கொண்டு அவரை மட்டும் தொட்டு சுகமாக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கைவிடுகிற தேவனே இல்லை, கை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். அந்த கை தூக்கி வருகிற தேவனை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளலாம், சுகவாழ்வோடு ஜீவிக்கலாம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, ஆண்டவரை பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பற்றி பார்க்கிறோம். ஆண்டவரை 12 வருடமாக குதிரை ஊழல் கத்தாவே, இவ்வளவு வேதனை, அநேக வைத்தியர்களில் சென்று தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் செலவழித்தும் ஒரு காலம் குணமுடையாத ஸ்ரீ கத்தாவே, நாங்கள் கூட அநேக காரியங்களில் இப்படிதான் ஆண்டவரே மற்றவர்கள் மனித தயவை நாடி நாடி எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காமல் சோர்ந்து போய் எங்களுடைய ஆஸ்திகள் எல்லாம் செலவழித்துக் கொண்டு இருக்கிறோம் கத்தாவே. பரிசுத்தோப்பனே, இந்த பெரும்பாடு ஸ்திரீயை உள்ள போல் நாங்கள் ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டும் என்று கெஞ்சிறோம் கத்தாவே. உண்மை மட்டும் தொட்டால் போதும், நான் சுகமாவேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே நெருக்கி கொண்டு வந்து உண்மை தொட்டால் கத்தாவே, அதே போல் ஆண்டவரை நாங்களும் கூட சோர்ந்து போகாமல் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கவலைப்படாமல் உண்மை மட்டும் தொடர்ந்து வந்து உம்முடைய வஸ்திரத்தை தொடத்தக்கதாக எங்களுக்கு ஜெப வாழ்வை நீடிக்க வேண்டும் என்று கெஞ்சிறோம் கத்தாவே. விசுவாசத்தை பெருக்க வேண்டும் என்று கெஞ்சிறோம் கத்தாவே. ஆண்டவரே, அவள் தொட்டவுடனே உம்முடைய சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது கத்தாவே. அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் எங்கள் ஜெபமாக மாற வேண்டும் கத்தாவே. நாங்களுமே நேருகிற போதெல்லாம் உம்முடைய வல்லமையை அனுபவிக்கிற மக்களாக, பெற்றுக்கொண்ட மக்களாக, சரீர சுகத்தை அனுபவிக்கிற மக்களாக, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிற மக்களாக எங்களை மாற்றி போட வேண்டும் என்று கெஞ்சிறோம். அது உம்மால் மட்டும்தான் கூடும் கத்தாவே. ஆண்டவரே, அந்த பெண்ணின் விசுவாசத்தை கனப்படுத்த பண்ணி நீ தொட்டது யார் என்று நீ சுற்றுமுற்றும் பார்த்து தயவுக்காவும் கொடாடி ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களுடைய விசுவாசனை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். அவர் உமக்கு முன்பாக வந்து அடங்கி எல்லா காரியத்தையும் சொன்னது போல நாங்களும் ஆண்டவரே அநேருக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெற்ற எல்லா காரியத்தையும் நன்மையும் சாட்சியாக சொல்ல கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். எந்த காரியத்தையும் நாங்கள் ஒழித்து வைக்க கூடாது கத்தாவே. எந்த காரியத்தையும் அலட்சியமாக எண்ணக்கூடாது கத்தாவே. அவள் அநேகருக்கு முன்பாக சாட்சியை சொன்ன பொழுது நீர் அவளுக்கு ஒரு பரிசாக விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, வேதனை நீங்கி சுகமாயிரு என்று ஒரு வாக்கு தத்தத்தையும் கொடுத்து தயவுக்காக ஸ்தோத்திரம். வாக்கு தத்தங்களின் தேவனே, எங்கள் சாட்சியை நீ கனப்படுத்துகிற தேவனே, சாட்சியாக நின்று ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட மக்களாக சுகதேவியாக ஜீவிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு மனதிலும் இந்த சத்தியத்தை பதிக்க போற தயவுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவனை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.